ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்குமே வணக்கம். ஸோ இந்த 3 வகையான ரேஷன் அட்டை உள்ளவர்களுக்கு 3 முக்கிய அறிவிப்பு தமிழக அரசு பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. ஸோ முதல் அறிவிப்பு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இப்போ புதியதாக ரேஷன் கார்டு கோரிக்கை பார்த்தீங்கன்னா விண்ணப்பித்தவர்களுக்கு முதற்கட்டமாக பார்த்தீங்கன்னா 46,000 புதிய ரேஷன் கார்டுகள் பார்த்தீங்கன்னா தகுதியானவர்களுக்கு பயனாளர்களுக்கும் மிக விரைவில் பார்த்தீங்கன்னா ஸோ விநியோகம் செய்ய போகிறோம் அப்படின்றத ஒரு முதல் அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இதில் யாருக்கெல்லாம் கிடைக்க போது பெயர் பட்டியல் ஸோ எப்படி செக் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். இரண்டாவது அறிவிப்பு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய ரேஷன் கார்டில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உங்களுடைய கார்டில் பெயர் திருத்தம், அதே மாதிரி உங்களுடைய நேம் யாராச்சும் இருந்திருக்காங்க அப்படின்னா ஸோ அவங்களுடைய பேர் நீக்கம், முகவரி மாற்றம் போன்ற திருத்தங்களாக செய்யணும் அப்படின்னா இதுக்கான ஸோ முகாமில் பார்த்தீங்கன்னா சங்கங்கு நடைபெறுது. அந்த முகாமில் ஸோ நீங்கள் எப்படி திருத்தம் செய்யணும், ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்டுக்கெல்லாம் தேவை, ஸோ இது மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா இதை பற்றியும் பேச போகிறோம். ஸோ மூன்றாவது அறிவிப்பு என்ன அப்படின்னா, ரேஷன் கடையில் பார்த்தீங்கன்னா 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு இந்த 3 வகையான ரேஷன் கார்டு உள்ளவர்களுக்கு முதியோர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அதிரடியான ஜாக்பாட்டான அறிவிப்பு வெளியாக இருக்குது. ஏற்கனவே வீடாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரேஷன் பொருட்கள் அனைத்துமே டெலிவரி செய்ய போகிறோம் அப்படின்ற ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இதில் ஒரு சில மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான அறிவிப்பை பற்றியே பார்க்கலாம். ஸோ இந்த 3 விதமான அறிவிப்புகளை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஸோ நம்மளுடைய சேனலுக்கு இப்போ தான் புதியவராக இருக்கீங்க அப்படின்னா ஸோ மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா முதல் அறிவிப்பு பார்த்திங்க அப்படின்னா, இப்போ தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா அனைத்து இந்த AAY PHH அதே மாதிரி பார்த்தீங்கன்னா NPHH இந்த 3 வகையான ரேஷன் அட்டை உள்ளவர்களுக்கு தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா வைத்தவர்களுக்கு ஸோ உணவுப் பொருள் வழங்கல் துறையில் பார்த்தீங்கன்னா அதிரடியாக 3 முக்கிய அறிவிப்புகளை தான் இப்போ வெளியிட்டிருக்காங்க. இதில் உங்களுடைய புதியதாக ரேஷன் கார்டு பார்த்தீங்கன்னா 2-3 வருடங்களாகவே அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா காத்துட்டு இருந்தவர்களுக்கு அடுத்திருக்கக்கூடிய ஒரு ஜாக்பாட்டான அறிவிப்பு தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அதிரடியாக 46,000 புதிய ரேஷன் கார்டுகள் பார்த்தீங்கன்னா இப்போ அச்சிடப்பட்டுள்ளது. இதில் உங்களுடைய நேம் இருக்கா அப்படின்னு தான் செக் பண்ணணும் அப்படின்னா ஸோ அவங்களுடைய வெப்சைட்டுக்கு சென்று ஸ்டேட்டஸை செக் பண்ணிக்கலாம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்களே, அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரிக்வெஸ்ட் நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த நம்பரை வச்சு நீங்கள் செலக்ட் ஆகிருக்கலாம். உங்களுடைய ரேஷன் கார்டு பிரிண்ட் ஆகிருக்கா என்ன ஸ்டேட்டஸை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சொல்ல பார்த்தீங்கன்னா அனைவருமே எதிர்பார்த்த ஒரு மிக விரைவில் பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கக்கூடிய அளவிற்கு இந்த ரேஷன் கார்டு வைத்தவர்களுக்கு ஒரு அடித்திருக்கக்கூடிய ஒரு ஜாக்பாட்டான அறிவிப்பை தான் பார்த்தீங்கன்னா இப்போ தமிழக அரசு கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேலே புதியதாக ரேஷன் கார்டு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்குமே பார்த்தீங்கன்னா 5 நாட்களுக்குள்ளே உங்களுக்கு ரேஷன் கார்டு வழங்கப்படும் அப்படின்ட்டு அமைச்சர் அவர்களே பார்த்தீங்கன்னா அதிரடியான ஸோ உத்தரவை போட்டிருக்காங்க. சொல்ல கட்டாயம் அனைவருமே ரேஷன் கார்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கட்டாயம் நீங்கள் இதில் புதியதாக இந்த 46,000 புதிய ரேஷன் கார்டு அச்சடிக்கப்பட்டுள்ளது. ஸோ மீனுமே பார்த்தீங்கன்னா அங்கங்கே முகாம்களும் நடத்துகிறாங்க. நீங்கள் புதியதாக அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஆன்லைன் மூலமாகவும் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த முகாம் மூலமாகவுமே பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய டேரெக்டாக செஞ்சுட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு ஆதார் கார்டு இருந்தாலே போதும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாகவே அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு ஆதார் கார்டுடன் இணைக்கப்பட்ட மொபைல் நம்பர் இருந்தாலே ஸோ நீங்கள் இந்த புதிய ரேஷன் கார்டு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் முகாம் மூலமாக கூட அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இப்போ தமிழக அரசு முதல் அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. இரண்டாவது அறிவிப்பை பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா புதிய ரேஷன் கார்டு வாங்கினாங்களே, ரேஷன் கார்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் திருத்தங்கள், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அவங்களுடைய ரேஷன் கார்டில் இருப்பவங்க இறந்திருப்பாங்க. ஏதோ காரணமாக பார்த்தீங்கன்னா வெளியூர் சென்றிருப்பாங்க. அதே மாதிரி முகவரி இது மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா நிறைய வீடு மாறி இருப்பாங்க இல்லையா. ஸோ வெளிநாட்டுக்கு சென்றிருப்பாங்க. அதே மாதிரி ஒரு மாநிலத்தை விட்டு ஸோ வேறு மாநிலத்துக்கு சென்றிருப்பாங்க. ஸோ அந்த மாநிலத்துக்குரிய அட்ரஸ் மாற்றணும். அதுக்கான ஒரு நேரமாக தான் இந்த நேரம் வந்திருக்கு இல்லையா. இப்போ அதிரடியாக ரேஷன் கார்டு உள்ளவர்களுக்கு வருகின்ற 20ஆம் தேதி பார்த்தீங்கன்னா முக்கியமான அறிவிப்பு. அதுக்குள்ளே நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க. இலவசமாகவே பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான முகாம்களும் அந்தந்த தாலுகா ஆஃபீஸ் மூலமாக பார்த்தீங்கன்னா நடத்தப்பட்டு வருது. ஸோ நீங்கள் ஈஸியாகவே தெரிஞ்சுக்கலாம். ஸோ அங்கே அந்த முகாமில் சென்றாலே போதும். ஸோ நீங்கள் பெயர் திருத்தம் செய்யணுமா, உங்களுடைய முகவரி, அதேமாதிரி குடும்ப தலைவி மாற்றம், ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா அனைத்து விதமான
திருத்தங்களுமே வந்து செய்தி தராங்க. இதுக்கான வந்து பார்த்தீங்கன்னா விநியோகத்துறை தொடர்பான கோரிக்கைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசு சான்றிதழ்கள் அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா இனி 5 நாட்களுக்குள்ள விரைவாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எடுத்து நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அமைச்சர் வந்து அதிரடியான அறிவிப்புகளை கொடுத்துருக்காரு. இதில் முதல் அறிவிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ரேஷன் கார்டு உள்ளவர்களுக்கு இந்த 3 வகையான ரேஷன் அட்டை வந்து இருக்காங்க இல்லையா, வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய ரேஷன் கார்டு வைத்தவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அதிரடியான மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் கட்டாயமாக நீங்கள் வந்து திருத்தணும் அப்படின்னா முகாமும் சென்று வந்து திருத்திக்கலாம். நீங்கள் வந்து புதியதாகவும் ரேஷன் கார்டு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டேரெக்டாகவே ஆன்லைன் மூலமாக TNPDS என்ற வெப்சைட் போயிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா புதிய ரேஷன் கார்டு ஆன்லைன் அப்ளை அப்படின்றத இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி இங்கே வந்து உள்ளே போனாலே போதும். அதுலேருந்து கேட்கக்கூடிய உங்களுடைய நேமு, யார் வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப தலைவர் வந்து போடுறீங்களோ அதே மாதிரி யாரெல்லாம் உறுப்பினர்கள் வந்து வைத்திருக்கீங்களோ அவர்களாம் சேர்த்துட்டு நீங்கள் டேரெக்டாக லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதாரோடு இணைக்கப்பட்ட மொபைல் நம்பர் வந்து இருக்கணும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா OTP வந்து வரும். அந்த 7 OTP வந்து சொன்னாலே குறியீடை வந்து போட்டு நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுடைய ஸ்டேட்டஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம். அப்ளை பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா அவங்க கேட்கக்கூடிய அனைத்துமே வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணி முடித்தாலே போதும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஷன் கார்டு வந்து அப்ளை பண்ணலாம். அவங்க என்னென்ன டாக்குமெண்ட்டுக்கெலாம் கேட்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். புதியதாக அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தனியாக கொடுத்தன வந்து செல்கிறீங்க அப்படின்னா அதுக்கான தகுந்த ஆதாரங்கள் வந்து இருக்கணும். உங்களுடைய வீடு உங்களுடைய பேரில் வந்து இருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேஸ் புக், அதேமாதிரி கரண்ட் பில் இதெல்லாம் வந்து உங்களுடைய நேம்லேயே வந்து இருக்கணும். இதால் இருந்தாலும் ஈஸியாகவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரேஷன் கார்டு வந்து புதியதாக அப்ளை பண்ணுங்க. நீங்களே அப்ளை பண்ணிக்கலாம் 5 நாட்குள்ளே. இதுக்கான ப்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 5 நாட்குள்ளே நாங்கள் வந்து இதுக்கான ப்ராசஸிங் வந்து நாங்கள் வந்து முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இரண்டாவது அறிவிப்பு முடிந்திருக்கு. மூன்றாவது அறிவிப்பை பார்க்கலாம். மூன்றாவது அறிவிப்பு என்ன அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிரடியாக பார்த்தீங்கன்னா 60 வயதுக்கு மேற்பட்டவர்களும் மூத்த குடிமக்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதிரடியான அறிவிப்பை ஏற்கனவே தாயுமானவர் திட்டத்தின் கீழ் வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் பொருட்கள் அனைத்துமே நேரடியாக அவருடைய வீட்டுக்கே வந்து பார்த்தீங்கன்னா பொருட்கள் வந்து விநியோகம் வந்து செய்கிறாங்க. இதில் நிறைய பிரச்சனைகள் வந்து ஏற்படுது இல்லையா. இது முதிர்வின் காரணமாக பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கைரேகை, கண்விழி எதுவுமே வந்து ஒர்க் ஆகாத நிலை வந்து ஏற்பட்டிருக்கு. இந்த நிலையில் தான் இப்போ அதிரடியாக ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. அவருடைய கார்டியனாக வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய மகன், அவருடைய பேரனர்கள்லாம் பார்த்தீங்கன்னா யார் உங்கள் பொருட்களை வந்து வாங்கணுமோ அவருடைய பேரில் பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டர் எழுதி தாலுகா ஆஃபீஸ் மூலமாக நீங்கள் வந்து அதுக்கான ப்ராசஸிங் வந்து முடித்துட்டு நீங்கள் வந்து ரேஷன் கடையில் கொடுத்தாலே போதும். மாதம் உங்களுடைய பொருட்களை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரேஷன் கடைக்கே செல்ல தேவையில்லை. அவங்களுடைய கார்டியனாக சென்று உங்களுடைய பொருட்கள் அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி கொள்ளும் விதிமுறைகள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதனால் அதிரடியாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய பொருட்கள் அனைத்துமே வீட்டு வாசல்லே வந்து வரும். இப்போ தாயுமான திட்டத்தின் கீழ் நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கட்டாயமாக உங்களுடைய பொருட்கள் அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீடு தேடியே வந்து வரப்போகுது. அனைவருமே எதிர்பார்த்த மாதிரி இந்த 3 விதமான முக்கிய அறிவிப்புகளாக நம்ம வந்து பார்த்துருக்கோம். 3 விதமான முக்கிய அறிவிப்புகளையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பயனுள்ள இந்த வீடியோ வந்து பயனுள்ளதாக இருந்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்முடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.